சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்பன்மார்களுக்கும் வணக்கம். சுவாமி சரணம். சுவாமிமார்களை, நம்ம சன்னிதானம் சபரிமலை புண்ணிய பூங்காவனம். அந்த புண்ணிய பூங்காவனத்தை புண்ணிய பூங்காவனமாக மாற்றுறதே நம்ம ஐயப்பன்மார்கள் தான். சுவாமி சரணம். 5 வருஷமாக நம்ம தந்திரியாகட்டும், மேல் சாந்திகளாகட்டும், அவங்கெல்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஐயப்பன்மார்களை தயவு செய்து பிளாஸ்டிக் கொண்டு வராதீங்க, அதே போல் இருமுடி இருமுடியில் நிவேதிய பொருட்கள் மட்டும் கொண்டு வாங்க. சுவாமி சரணம். அங்கே மற்ற அப்படின்னா நிறைய இருமுடிகளில் சுருட்டு, பன்னீர், தேன் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதில் முக்கால்வாசி இருமுடி கிட்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொண்டு வர்றீங்க. அதே போல் இந்த பூஜா பொருட்கள் நாம் கொண்டு போகிறத சுவாமி சரணம் பகவான்கிட்ட பூஜை பண்ணி அதை நிவேதியமாக, அது பிரசாதமாக மாற்றி நம்ம ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் எல்லாம் நம்ம பரிமாறுறதுக்கு தான் அந்த நிவேதிய பொருட்கள். சுவாமி சரணம். அந்த நிவேதிய பொருட்கள் மட்டும் சன்னிதானத்துக்கு கொண்டு போனால் போதும். அதே போல் அங்கே அது பூஜை போட்டு நீங்கள் திருப்பி ஊருக்கே கொண்டு வரணும். சுவாமி சரணம். சன்னிதானம் ஃபுல்லாக புண்ணிய பூங்காவனன்னு சொல்லி குப்பை மேடா ஐயப்பன்மார்கள் மாற்றுறாங்க. இருமுடி ஜாமானம் எதுக்கு கொண்டு போகிறோம்னு கூட தெரியாத ஐயப்பன்மார்களும் குருசாமிமார்களும் இருக்கிறாங்க இன்னுமே. அதனால் தயவு செய்து ஐயப்பன்மார்களை, நம்ம ஐயப்ப சுவாமியோட சபரிமலையை புண்ணிய பூங்காவனமாக மாற்றுங்க. சுவாமி சரணம். குப்பை மேடா அங்கே இருமுடி ஜாமானங்கள் எதுவுமே அங்கே போட்டுட்டு வராதீங்க. ஏதாவது உங்களோட நிவேதிய பொருட்கள் பேக்கிங்கில் பிளாஸ்டிக் இருந்தால் அதே இருமுடி பையில் போட்டு நீங்கள் திருப்பி ஊருக்கு கொண்டு வந்துடுங்க. சன்னிதானத்தில் போடாதீங்க சாமி. நிறைய வன்னிய மிருகங்கள். சுவாமி சரணம். ஏன்னா யானை, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கிற காடு நம்ம பகவானோட காடு. நாம் இல்லாத டைமில் அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கரையாகட்டும், ஒரு நாட்டு சர்க்கரையாகட்டும், இதெல்லாம் பேக்கிங்கில் இருக்கும். நாட்டு சர்க்கரை கடிக்கும்போது இனிப்பாக இருக்கும், மொத்தமாக சாப்பிட்ருவாங்க. நாம் அங்கே இருக்கும்போதே தாராளமாக அந்த குப்பை எரிக்கிற ஏரியாவுக்கு நம்ம விநாயகர் யானை வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுக்கு வர? அவர் சர்க்கரையும் அவில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் வராங்க. ஏன்னா நீங்கள் அங்கே அதை கொட்டி பழகிட்டீங்க. தயவு செய்து பகவானுக்கு அந்த இருமுடி பையில் நிவேதிய பொருட்கள் மட்டும், பகவானோட பிரசாத பொருட்கள் மட்டும் கொண்டு வாங்க. வேறு ஒன்றுமே அங்கே வேண்டியதில்லை. சுவாமி சரணம். கொஞ்சமாக அரிசி, அவில், மலர், சர்க்கரைன்னா அச்சு வெல்லம், திருநூறு, குங்குமம், சந்தனம், மஞ்சள், இவ்வளோ இருந்தால் போதுங்க சாமி. சுவாமி சரணம். முன்முடியில் பின்முடியில் பகவானுக்கு உடைக்க வேண்டிய காய். இப்போ தான் நம்மளுக்கு சமையலுக்கு எங்கேயுமே அனுமதி இல்லையே. அதனால் அந்த பின்முடியில் இருக்கிறது நாம் அங்கே உடைச்சிட்டு முன்முடியில் இருக்கிறது பிரசாதமாக மாற்றி, சுவாமி சரணம், பகவானோட பிரசாதத்தில் நெய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் இந்த அவிழ் மலரெல்லாம். அது பிரசாதமாக மாற்றி நீங்கள் ஊருக்கு திருப்பி கொண்டு வரணும். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. தகவலுக்காக தத்துவமசி ஐயப்பன்மார்கள், அரச்சலூர். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.